தமிழ் சினிமால கெட்டப் அப்படின்னாலே அது உலகநாயகன் கமல்ஹாசன் தான். அவர் போடாத கெட்டப்பே கிடையாது. ஒரே படத்திலேயே 10 கேரக்டரா நடிச்சிருக்காரு. குள்ள அப்பு கேரக்டர்ல ஆரம்பிச்சு, உயரமான கேரக்டர்ல ஆரம்பிச்சு, பாட்டி கேரக்டர்ல இருந்து, இந்தியன் தாத்தாலேருந்து, அவ்வை சண்முகிலேருந்து அவர் போடாத கேரக்டரே கிடையாது. ஸோ சூப்பர் சிங்கர்ல கேரக்டர் ரவுண்ட் அப்படின்னு வச்சாங்க. நான் எப்பொழுதுமே பார்த்துருக்கேன், எந்த உலகநாயகன் கமல்ஹாசன் பாடல்களை பாடி தான் அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ நேற்றைக்கும் அந்த மாதிரி பார்த்தேன். நிக்கில் அப்படிங்கிற பையன் பாடினாரு. அவர் பாடினது நம்ம அவர்கள் படத்துல இருந்து ஜூனியர். ஸோ இந்த பாட்டை பத்தி ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா, இது எம்.எஸ். விஸ்வநாதன் மியூசிக், கவியரசர் கண்ணதாசன் அவருடைய பாடல் வரிகள், கே பாலச்சந்தர் படம், அவர்கள் படம், கமல்ஹாசனுடைய 50வது படம். ஸோ இந்த கம்போசிங்ல கமல்ஹாசன் இருந்திருக்காரு. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இதுல அதாவது பாலச்சந்தர் கமலுடைய திறமைகளை முழுமையா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுல பாலச்சந்தருக்கு நிகர் பாலச்சந்தர் தான். ஏன்னா இப்ப கமல் இருக்காருன்னா அவரால் என்ன வேணா பண்ண முடியும். அதனால இந்த படத்துக்காக வென்ட்ரிலோகிசம் கத்துக்க வச்சாரு. அதாவது ஒரு பொம்மையை பக்கத்துல வச்சுக்கிட்டு பொம்மைக்கும் பேசணும், அடுத்து கமலும் பேசணும். ஸோ அந்த மாதிரி அந்த வென்ட்ரிலோகிசம்ங்கிற அதை கத்துக்க வச்சாரு. ஜெமினி வாசன்ட்டா தான் இருந்தது அந்த பொம்மை. அந்த பொம்மையை வாங்கி அதை பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் அந்த படத்துல அதை யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ஜூனியர் பாட்லையும் அது வரும். எஸ்பிபி பிரமாதமா பாடியிருப்பாரு. ஜூனியருக்கும் பாடியிருப்பாரு, கமல்ஹாசனுக்கும் பாடியிருப்பாரு. நடுவுல சிரிச்சு சோகமா எல்லாமே. ஏன்னா அது அந்த ஒருதலை காதலை வெளிப்படுத்துற மாதிரி பாட்டு. சோ அந்த மாதிரி பாட்டு ஜூனியர் இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல ஒரு குறிப்பிட்ட வரிகள் வரும். அதாவது இவருடைய காதல் ஒருதலை காதலா இருக்கு. அது எப்ப கனியுங்கிற மாதிரியான வரிகள். அப்ப என்னென்னமோ எழுதி பாக்குறாங்க, சரியா வரல. அப்ப கமல் தான் என்ன சொல்றாரு, வாட்டர் எவ்ரிவேர், நத்திங் டு ட்ரிங்க் அப்படின்னு. அந்த கடற்கரை தண்ணி உப்பா இருக்கும், கடல் தண்ணி. ஆனா எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு, ஆனா குடிக்க முடியாது. அப்படிதான் இவனோட காதல் இருக்கு அப்படிங்கிற அதை இங்கிலீஷ்ல சொல்றாரு. வாட்டர் எவ்ரிவேர், நத்திங் டு ட்ரிங்க் அப்படின்னு ஒண்ணு. அப்ப அதுக்கு கண்ணதாசன் எழுதுறாரு, கடற்கரை தாகம் இவனது காதலடா அப்படின்னு எழுதுறாரு. பிரமாதமான அந்த வரி. அதை நம்ம கமல் சார் சொல்லியிருக்காரு. இது இந்த பையன் பிரமாதமா பாடி அந்த கையில பொம்மையை வச்சுக்கிட்டு, அதாவது கெட்டப் ரவுண்டு, கெட்டப்பும் போடணும், பாட்டும் நல்லா பாடணும். 2 50-50 இருக்கணும். கெட்டப் மட்டும் நல்லா இருந்தாலும் அவார்டு கிடைக்காது, பாட்டு மட்டும் நல்லா பாடினாலும் அவார்டு கிடைக்காது. ரெண்டுமே பண்ணி, ஏன்னா கமல் பாட்டுனா தான் சேலஞ்ச் இருக்கும். முதல்ல கெட்டப்பு, 2வது பொம்மை, 3வது அந்த பொம்மைக்கும் பாடணும், இவரும் பாடணும். ரெண்டுமே பாடி சிறப்பா பண்ணாரு. சோ அப்ப கமல் பண்ண சேலஞ்சு இன்னைக்கும் வேற ஒரு கலைஞனுக்கு விருது வாங்கி கொடுக்குது. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா வந்திருக்காரு சூப்பர் சிங்கர்ல. டாப் 10ல ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட், டிக்கெட் ஃபினாலே கொடுத்துட்டாங்க. சோ கமல்ஹாசன் பாடல்கள் பாடினோம்னா நம்ம ஜெயிக்கலாம்.